ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோங்கிறத வாங்க ஒரு சின்ன கிளிம்ஸா பார்க்கலாம். Your silhouette glows in the silver haze. We move together through the static maze. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தேக்கடியில் தான் இருக்கோம். இப்போ நம்ம தேக்கடி டு சேலம் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Pulses through our veins, every step we take, breaking all. இப்போ நான் காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன். ஆனால் சீக்கிரமாகவே நான் நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் தான் போயிட்டுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். போகிற வழி எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இங்கேருந்து வியூ எல்லாமே சூப்பராகவே இருக்குது. இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். போகிற வழி எல்லாமே நான் ரசிச்சுட்டு போயிட்டு இருந்தேன். இப்போ பக்கத்தில் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூஸ் எல்லாமே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர்மெலன் ஜூஸு, பைனாப்பிள் ஜூஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெட் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாக்கோஸு, அதுக்கப்புறமா கெலாக்ஸு, அதுக்கப்புறம் ப்ரெட்டு, ஜாம், அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறமா மெயின் டிஷ்க்கு போனோன்னா பார்த்தீங்கன்னா இட்லி, சாம்பார், தோசை, பூரி, மசாலு, அந்த மாதிரி நிறையா வெஜ் ஐட்டம்ஸ் நிறையா அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெசர்ட் ஐட்டம்ஸும் நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டு. இப்போ நான் தேவையானது மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்களே அதை பார்த்துட்டு இருப்பீங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோன்னே வெளியே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரேமில் அஜித் சாரோட சைன் எல்லாமே இருந்துச்சு. அந்த சைனில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, நாங்கள் வரத்துக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த அஜித் சார் போயிருக்காரு. சரி, அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது பக்கத்துலேயே நிறைய ஃபோட்டோஸ் இருந்துச்சு. அந்த காலத்து இந்த பில்டிங் எப்படி கட்டினாங்க அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பி நம்ம ரூமுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். Pulses through our veins, every step we take, breaking all chains. Your touch feels like the spark of a star. In this fleeting moments, you're all we are. Dancing with you for the last time tonight. Our hearts sing to the rhythm of fading light. The world dissolves. இப்போ நான் ரூமுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கேன். அங்கே போகிறதுக்கு முன்னாடி சரி கடைசி நாள்னு நிறைய ஃபோட்டோஸு, வீடியோஸ்லாம் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரியே இங்கே நிறைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அவங்களே பாயிண்ட் வச்சுருப்பாங்க. அந்த பாயிண்ட்டை தான் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த வியூலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே நிறைய ஃபோட்டோ பாயிண்ட் எல்லாமே இருக்குது. அங்கே போய் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ நான் ரூமுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கேன். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. ரூமுக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பேக் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வெளியே இருந்துச்சு. ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு நான் காருக்குள்ளார வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் காரை ஸ்டார்ட் தான் பண்ண போகிறேன். எனக்கு ஓட்டெல்லாம் தெரியாது, ஸ்டார்ட் தான் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ரெசார்ட்டை விட்டு நம்ம சேலம்க்கு போகலாம்.
இப்போ நம்ம ரெசார்ட்லாம் செக் அவுட் பண்ணிட்டு நம்ம இப்போ கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க, இங்கே வந்து ஒரு ஹில்ஸ் மாதிரி தான் ஏறி வரணும் இந்த ரெசார்ட்டுக்கு. அதில் இந்த ஆஃப் ரோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் ஆஃப் ரோடுனா ரொம்ப பிடிக்கும். அந்த ஆஃப் ரோடில் தான் இப்போ போயிட்டுருக்கேன். நான் சொன்ன மாதிரியே நடுவில் வந்து ஒரு லேக் மாதிரி இருக்கும். அங்கே வந்து நிறையா ஃபிஷ்ஷஸ்ஸு, அதுக்கப்புறமா நிறையா டவல் அந்த மாதிரி நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நம்ம இங்கே மேலே இருந்தே இங்கே பார்க்க முடியும் வியூவாக. ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வியூ எல்லாமே. இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கே வந்து தேக்கடியில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஹனி ஷாப்புக்கு தான் போக போகிறோம். அந்த ஹனி ஷாப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பிலிப்ஸ் ஹனின்னு அந்த ஒரு ஹனி ஷாப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அங்கே தான் போக போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அங்கே போய். The hours are thin. Our story fades where it once begins. But your eyes tell me. வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரீச் ஆயிட்டோம் அந்த ஹனி பீ ஷாப்புக்கு. நீங்களே பார்ப்பீங்க, உள்ளார வந்து நிறைய கூண்டு கூண்டாக வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பீஸ் தான் இருக்கும். இதோ பெரிய பெரிய பீஸ் அந்த மாதிரி அங்கே அந்த மாதிரி நிறையா இருக்கும் அந்த ஒரு பாட்ஸ்லேயும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவர் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு, வாங்க கேட்கலாம் அதை. Bigger one and the smaller one. From the bigger bees, we can harvest from 10 kilogram to 30 kilogram of honey in 1 year. Okay. That's the honey one which we use best for the taste with the jingle. First of all, we get protection from elephant and the best honey from the mountain. That's the multi-floral honey, A-grade category honey. And hope you know that this is a family. In a family, there are 3 types of bees are there. Like one single queen bee, the mother bee, and the female bees and the male bee. Queen bee, she's the mother bee. Only she lay eggs and she looks beautiful. Double the size, hairy skin. All bee will be delivering a single queen bee. And about the even to keep the bees, we keep it in India. Papa is doing for last 45 years. And next category then also worker bee, the females. All work done by the female bee, and they are highly organized. Young female bee, they don't get the pollen. Next category they do the cleaning. Next category they do the maintenance. For example, older bee. They wave the wings sitting in front of the hive to maintain the air circulation. So all the work done by the female bee. And interesting part is that only female bee stings. And if we get sting, it even makes antibody for cancer. This is known as AP therapy, Bevan therapy. There's a treatment, but there's a sad story. So bee sting, she died within seconds, including her uterus. The sting separated from her body. Next category we then also work male bees. We call them drone bees. Lucky guys, they don't do that. They just need honey for reproduction, male bee. So 90% is a female bee and 10% is a male bee, and just one single queen bee in a whole colony. That's what about a bee farming, apiculture. So you can see many brood chambers. That's a place where the queen bee lay eggs. So we can see the stages like egg, larva, pupa, and the honey for their family. The upper chamber is known as the honey chamber. This is the place where we can harvest the honey. So these, don't worry, the bee, they won't do anything. The bee sting by fear, by shock. So please don't wave your hands. Stay calm, relax. I hope this is the first time experience, right? Come. So this is upper chamber is known as the honey chamber. This is the place where we can harvest the honey. So let me take it very slowly. Circulation, blood pumping, blood purification. It increases the metabolism. It increases the muscle strength. For all kind of medicine, we use the small bee honey. You can come closer. They are known as stingless bees. Come. See, this is the maximum size of a bee. Come. Yeah, you can see this is the maximum size of a bee. That's a honey. That's a honeycomb. Okay. Can I close? Yeah. This is like. Give me a finger. Just give me a finger. Yeah, one finger. You can taste the honey from the comb. Come. Relax. Take your time. Yeah.
How's the taste? It's very tasty. Breaking all chains. Your touch feels like the spark of a star. In this fleeting moments, you're all we are. Dancing with you for the சார் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரை. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நான் ஹனியும் நான் நிறையா வாங்கிட்டு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் தேக்கடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக பிலிப்ஸ் ஹனியை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். The clock is melting, the hours are thin. Our story fades where it once begins. But your eyes tell me there's no regret in this dance. We've paid our cosmic debt. Dancing with you for the last time tonight. Our hearts sing to the rhythm of fading light. The world dissolves, but I hold you tight. Dancing on the edge of time. Out of sight, out of sight, out of sight, out of sight. Out of sight, out of sight. Out of sight, out of sight. Out of sight, out of sight, out of sight, out of sight. We move together through the static maze. Dancing with you for the last time tonight. Our hearts sing to the rhythm of fading light. The world dissolves, but I hold you tight. Dancing on the edge of time. Out of sight, out of sight. Beat of the future pulses through our veins. Every step we take, breaking all chains. Your touch feels like the spark of a star. In this fleeting moments, you're all we are. Dancing with you for the last time tonight. Our hearts sing to the rhythm of fading light. The world dissolves, but I hold you tight. Dancing on the edge of time. Out of sight, out of sight, out of sight, out of sight. The clock is melting, the hours are thin. Our story fades where it once begins. But your eyes tell me there's no regret in this dance. We've paid our cosmic debt. Dancing with you. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சேலமுக்கு போகலாம். இப்போ நம்ம சேலமுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக ஹில்ஸ் இறங்குறப்போ கொஞ்சோண்டு பசி எடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து லன்ச் டைம் வேறு ஆயிடுச்சு. சரி லஞ்சு சாப்பிட்லாமே அங்கே பக்கத்தில் வந்து சோரா கிரில் ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. சரி அங்கே போய் சாப்பிட்லாமேன்னு உள்ளார போனால் ஃபுல்லாகவே சின்ன கடையாக இருந்தாலும் ஆனால் ரொம்ப சூப்பராக ஆம்பியன்ஸ் இருந்துச்சு. ஆம்பியன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து ஃபுட்டும் நிறையா இருந்துச்சு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆர்டர் பண்ணிட்டு ஃபுட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்லுறேன். ஃபுட்டு ஆர்டர் பண்ணி ஃபுட்டும் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு இங்கே ஃபுட்டு. இங்கே வந்து ஆம்பியன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டும் நிறையா இருந்துச்சு. ஃபுட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஹில்ஸ் இறங்க போகிறோம். நீங்களே பார்ப்பீங்க டோல் பிளாசா ரோடுன்னு அங்கே மேலேயே போர்டு இருந்துச்சு. அது நம்ம கீழே இறங்க போகிற போர்டு தான். இப்போ நீங்களே பார்த்துட்ருப்பீங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரோடு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லெஃப்ட் சைட்லலாம் டீலா, அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே அட்வென்ச்சரு, அதுக்கப்புறம் வியூ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. லெஃப்ட் சைடில் எல்லாமே பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தேக்கடி. ஆனால் நான் கொஞ்ச நேரத்தில் தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தூங்கினோடனே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஷாப் மாதிரி இருந்துச்சு. அல்வா ஷாப்பு. அல்வா, அதுக்கப்புறமா
நிறையா பிஸ்கெட்ஸு அதுக்கப்புறம் சிப்ஸு நேந்திரம் சிப்ஸ் எல்லாமே அங்கே இருந்துச்சு. இந்த நேச்சுரலாக ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி அங்கே வாங்கலாமே கொஞ்சம் வீட்டுக்கு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே வாங்கலாமே அங்கே நின்று நான் வாங்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து இந்த ரெட் கலர் அல்வானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அல்வா தான் இப்போ நான் கொஞ்சம் வாங்கிட்டு இருக்கேன். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்களும் நான் தேக்கடி வந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்ஸ்லாம் விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து நேந்திரம் சிப்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திரும்பியும் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொரு ஷாப்பில் வந்து நிறைய திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நிறைய பிளேட்ஸு அதுக்கப்புறமா நிறையா கிளாஸ் ஐட்டம்ஸு கிளாஸு பிளேட்ஸ் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. சரி அங்கேயும் கொஞ்சம் வாங்கலாமே வீட்டுக்குன்னு அங்கே தான் நின்று வாங்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. நான் வந்து அங்கே டாய்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரியே அங்கே வந்து என்னென்ன திங்ஸ்லாம் இருந்துச்சுன்னு பார்த்துட்ருக்கேன். அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம திரும்பியும் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி ஹில்ஸ் இறங்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது ரோடு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு தேக்கடி போகிறப்போ நான் சொல்லியிருப்பேன் அங்கே வந்து ஒரு பெரிய ஜெயிண்டான வாட்டர் பைப் எல்லாமே இருக்குன்னு. அந்த பைப் எல்லாமே தான் நான் பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். ஒரு ரெண்டு ஹேர்பின்லேயும் அங்கே அந்த ஒரு பைப் மாதிரி அந்த போகிறது வந்து தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஜெயின்ஜாண்டிக்காக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தான் நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம ஹில்ஸ் இறங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சீக்கிரமாகவே ஹில்ஸ் இறங்கிட்டோம். நீங்களே பார்ப்பீங்க இவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு. கீழே வந்து நிறைய பேரிகார்டெலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் பிளெயின்ஸாகவே போச்சு. அதுக்கப்புறமா ஹைவே கனெக்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க அந்த மலை வியூலாம் எப்படி இருக்குன்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த சன்செட் டைமுக்கும் அதுக்கப்புறமா அந்த மலை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ரோடில் போகிறப்போ நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க அந்த வியூ எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த வியூவு. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் நான் தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா சாயங்காலம் டைம் ஒரு 6:30 அந்த மாதிரி அந்த டைமில் வந்து ஹைவேல போயிட்டு இருக்கும்போது நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க எவ்வளோ மழை பெய்யுதுன்னு. செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க அந்த கிளாஸ்லேயே அந்த தண்ணி அந்த மழை வர்றதுனால ரோடே தெரில அந்தளவுக்கு மழை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சடன்னு பெஞ்சிச்சு. ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு கிளைமேட்டு. ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி அட்வென்ச்சர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க எப்படி மழை பெய்யுதுன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனோடனே திரும்பி நார்மல் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா சேலம் கிட்டே வந்துட்டோம். அங்கே சேலம் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ராமலிங்கம் ஹோட்டல்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. சரி அங்கே டின்னர் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடலாமே. இப்போ டின்னர் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணியும் கொத்து பரோட்டாவும் நான் ஆர்டர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கோலி சோடாவும் வாங்கிட்டேன். எனக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கோலி சோடா குடிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். எப்போயாச்சும் ஒரு வாட்டி தான் நான் குடிப்பேன். டெய்லிலாம் குடிக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோலி சோடா. அதுக்கப்புறம் நம்ம திரும்பியும் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொன்ன மாதிரியே சேலம்க்கு பக்கத்தில் தான் இந்த ராமலிங்கம் ஹோட்டல்னு இருக்குது. அதனால் ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நான் என்னோடய வீட்டு சந்தில் தான் போயிட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன, நான் வழக்கமாக சொல்கிறது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். கீப் ஸ்மைலிங், பி ஹாப்பி ஆல்வேஸ், பி பேஷன்ஸ், வாட் எவர் ஹேப்பன்ஸ், இட் வில் சேஞ்ச் ஒன் டே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.